பிரபா டாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். 2023 திருப்பதி தேவஸ்தானம் சைட்ல இருந்தும் ஆந்திரா கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, திருப்பதி லட்டோட டேஸ்ட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய இடங்கள்ல நியூஸ் வெளியாகுது, நிறைய அலிகேஷன் வருது. ஆனா அது உண்மை கிடையாது. 1715ஆம் ஆண்டுலேருந்து திருப்பதியில இந்த லட்டு கொடுக்குற அந்த விஷயம் அப்படிங்கிறது செய்யப்பட்டுட்டு வருது. ஸோ அந்த லட்டை உருவாக்க என்ன ஃபார்முலா பயன்படுத்துவாங்களோ, என்ன இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்தப்படுமோ அதை தான் நாங்களும் பயன்படுத்தி இந்த லட்டு அப்படிங்கிறத தயாரிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை மாதிரி விஷயங்கள் உண்மை கிடையாது. அரசியல் ரீதியாக இதை மாதிரி விஷயங்கள் பரப்பப்படுது அப்படின்னு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சைட்ல இருந்தும், அவங்க தான் இப்போ ஆந்திராவோட ரூலிங் பார்ட்டியா இருந்தாங்க, அவங்களும் திருப்பதி தேவஸ்தானமும் விளக்கம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஆனா நம்ம பொதுமக்கள்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாவே நிறைய பேர் தொடர்ச்சியா வருஷம் வருஷம் நான் திருப்பதி போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இப்போ கொஞ்ச காலமா திருப்பதி லட்டோட டேஸ்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாமளே நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவங்களே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மக்கள் இந்த அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே அப்படின்ட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோ இல்ல தேவஸ்தானமோ ஒரு அந்த லட்டை ஒரு சாம்பிள் கொடுத்து டெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் இதை அப்போ இருந்த கவர்மெண்ட் செய்யவே இல்லை. மக்கள் சொன்ன குற்றச்சாட்டு அப்படிங்கிறது குற்றச்சாட்டா மட்டுமே இருந்தது. 2024 ஜூன் மாசம் ஆந்திராவில் கவர்மெண்ட் மாறுது. சந்திரபாபு நாயுடு அங்க சிஎம்மா வரார். வந்த உடனே எல்லா விஷயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த திருப்பதி லட்டு டேஸ்ட் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்ல. ஸோ அதை சரி செய்யணும் அப்படின்ட்டு அந்த லட்டை குஜராத்தில் இருக்கக்கூடிய NDDB அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேபுக்கு இதை மாதிரி டேஸ்ட் கம்மியாயிடுச்சுன்னு சொல்றாங்க, ஏதாவது இன்கிரீடியன்ஸ் மாற்றப்பட்டிருக்கா, என்ன விஷயம் அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக அந்த லேபுக்கு அனுப்புறாங்க. அந்த லேப் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பத்தி தான் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பதியில என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா எத்தனை கோடி மக்கள் நம்பக்கூடிய ஒரு இடம் திருப்பதி. ஸோ என்ன அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்டை மட்டுமே, அந்த ஒரு லேப் கொடுத்த ரிப்போர்ட்டை மட்டுமே வச்சு இந்த விஷயம் அப்படிங்கிறது பேசப்படல. இதை தாண்டி அந்த லேப் கொடுத்தாங்கல்ல, அதை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக பால்வள மேம்பாட்டு நிறுவனத்துக்கும் அந்த சாம்பிள் அப்படிங்கிறது அனுப்பப்படுது. அவங்களும் இந்த ரிப்போர்ட் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் படி தான் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். அந்த ரிப்போர்ட்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த லட்டுல மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த மீன் கழிவுகள்லேருந்து வரக்கூடிய எண்ணெய், இந்த மாட்டு கொழுப்பு, இதெல்லாம் சேர்த்து அது எந்த இடத்த சேர்க்கப்படுது அப்படின்னு தெரியல. பட் இந்த லட்டு உருவாகி வரப்போ அதுல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் இப்போ எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு இந்த விஷயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தான், ஜெகன்மோகன் ரெட்டி தான் இதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி. இந்த லட்டு அப்படிங்கிறது திருப்பதியோட புனிதம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த நாட்டிலே இருக்கக்கூடியவங்க எல்லாம் திருப்பதி லட்டு அப்படின்னா தேடி போய் சாப்பிட்றாங்க, அந்த அளவுக்கு விரும்பி வாங்கிட்டு போறாங்க. அந்த விஷயத்துல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இதை மாதிரி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வைக்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய பவன் கல்யாண் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத மாதிரி விஷயங்களை, நான்வெஜ் இந்த விஷயங்களை இந்த லட்டுக்குள்ள கலந்தது அப்படிங்கிறது சனாதன தர்மத்துக்கு எதிரான விஷயம். இது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு. இதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோயில்கள்ல இதை மாதிரி இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நடத்தணும். ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு பொருள் விசேஷமா இருக்கும். ஸோ அந்த பொருள்களை எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி இதை மாதிரி மற்ற கோயில்கள்லையும் இந்தியா முழுக்க நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டறியணும். அதே மாதிரி சனாதன தர்ம ரக்ஷனா அப்படின்னு ஒரு வாரியம் உருவாக்கி இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு கண்காணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு இப்போ எல்லா குற்றச்சாட்டும் ஒன்று திருப்பதி தேவஸ்தானம் மேல, இல்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மேல. ஸோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இந்த விஷயத்த செய்யல, எங்களுடைய நாலேஜ் படி இது நடக்கல, சந்திரபாபு நாயுடு எங்க மேல தேவையில்லாத குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆந்திரா ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ ஹைகோர்ட் இந்த கேஸை இப்போ அவசர வழக்கா எடுத்து உடனடியாக விசாரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சரி, ஓவராலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். பட் யாரு குற்றம் செஞ்சாங்க, எந்த விஷயமே நமக்கு தெரிய வரல. இதை நம்ம கிளீனா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திருப்பதியில இந்த லட்டு அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அதுக்கான இன்கிரீடியன்ஸ், அதுக்கான பொருட்கள் அப்படிங்கிறது வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வரும். ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு 1 கோடி லட்டு திருப்பதியில தயாரிக்கப்படுது. அதுக்கு தேவையான நெய்யிலேருந்து மாவுலேருந்து எல்லாமே வெவ்வேறு இடங்கள்லேருந்து அங்கதான் அந்த தயாரிப்பு அப்படிங்கிறது நடக்குது. இதுல அந்த நெய்க்கு பதிலாக தான் இதை மாதிரி மாட்டு கொழுப்போ, பன்றி கொழுப்போ, இல்ல மீன் எண்ணெயோ பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஸோ இதுல எந்த இடத்த இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம
கிளியரா யூகிக்க முடியுது. எப்படி அப்படின்னா, இப்போ அங்க திருப்பதியில தயாரிக்கப்படக்கூடிய அந்த லட்டுக்கு நெய் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல சில நிறுவனங்கள் கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க இப்போ ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2 டன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத நெய்யோ இல்ல இவங்க சொல்ற மாதிரி மாட்டு கொழுப்போ பன்றி கொழுப்போ பயன்படுத்தி இந்த நிறுவனங்களே நெய்யை சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்களே இதை மாதிரி ஸ்கேம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கலாம். இன்னொன்னு, அங்க தேவஸ்தானம் இருக்காங்கல்ல, திருப்பதி தேவஸ்தானம், அவங்க தேவையான நெய்யை விட கம்மியா வாங்கிட்டு அவங்க இதை மாதிரி மற்ற இடங்கள்ல இருந்து, ஏன்னா அவங்க லாப நோக்குக்காக நம்ம இதை மாதிரி கம்மி நெய்யை வாங்கிட்டு இன்னும் விலை மலிவா இருக்கக்கூடிய இல்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த பன்றி கொழுப்பையோ இல்ல மாட்டு கொழுப்பையோ இங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு லாபம் அப்படிங்கிறது வரும். ஸோ அதை நாம யூஸ் படுத்திக்கலாம் அப்படிங்கிற வழியில தேவஸ்தானமே ஸ்கேம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கலாம். இல்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதுல இருக்கக்கூடிய அந்த கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இருந்த அமைச்சர்களோ இல்ல பெரிய தலைவர்களோ இத மாதிரி நான் நெய் சப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல, ஏன்னா அப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க அப்படிங்கிறப்போ நான் நெய் சப்ளை பண்றேன் அப்படின்னு எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. ஸோ அத மாதிரி அரசியல் ரீதியாகவும் இதுக்குள்ள ஸ்கேம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இது ஜெகன்மோகன் ரெட்டிக்கோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த கட்சிக்கோ தெரியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ இந்த விஷயம் தான் முழுசா பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயம் இவ்வளவு பேசப்படுது அப்படின்னா, திருப்பதி லட்டு அப்படிங்கிறது எல்லாரும் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு 8 கோடி பேர் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80% ஆஃப் பீப்புள் அந்த லட்டு அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணியிருப்போம். இதுல பல பேர் இத நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த லட்டை சாப்பிட்றதே ஒரு தப்பான விஷயம். அதாவது இத மாதிரி பன்றி கொழுப்போ மாட்டு கொழுப்போ சேர்க்கப்பட்ட அந்த லட்டை சாப்பிட்றது அப்படிங்கிறது தப்பான விஷயம். ஆனா சில பேர் பிறந்ததுல இருந்தே நான் பால் கூட குடிக்க மாட்டேன், நான் நான்வெஜ்ஜை தொட்டது கூட கிடையாது, எனக்கு சாப்பிட்டா வாமிட் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, ஏன் உலகம் முழுக்க இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட இந்த லட்டை வாங்கி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை இப்போதைக்கு யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல. அங்க அந்த மாதிரி கலந்தது அப்படிங்கிறதே தப்பு. இதை தாண்டி அது எல்லா உலக புகழ்பெற்ற ஒரு இடமா திருப்பதி இருக்கிறப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு திருப்பதி லட்டு வாங்கிட்டு இங்கேருந்து வெளிநாடு போறவங்க திருப்பதியிலேருந்து லட்டு வாங்கி எடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு புகழ் அப்படிங்கிறது திருப்பதி லட்டுக்கு இருக்கப்போ இந்த லட்ல இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, இத்தனை வருஷமா நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஷாக்கா இருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸ் ஆந்திரா ஹைகோர்ட்ல எப்போ ஹியரிங் வருதோ, ஏன்னா அவசர வழக்கா எடுத்திருக்காங்க, அந்த ஹியரிங்ல என்ன விவாதம் வைக்கப்படுது, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்ன பண்ண போறாங்க, சந்திரபாபு நாயுடு என்ன அலிகேஷன் வைக்க போறாங்க அப்படின்னு விஷயங்கள் வெளியானதுக்கு அப்புறம் தான் எங்க ஸ்கேம் நடந்தது, தேவஸ்தானத்தில் நடந்ததா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நடத்தினாங்களா, இல்ல நெய் சப்ளை பண்ணக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள் நடத்தினாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். என்ன நடக்குது அப்படின்னு ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்கள்கிட்ட அப்டேட்டா கொடுக்குறேன். See you on next video. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.